வணக்கம். மேஷராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். உங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தில் வந்து அமரப்போகிறார். உங்களுடைய முயற்சிகளில் எல்லாம் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க போகிறார். உங்கள் ராசிக்கு இதுவரை 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய முயற்சிகளை சொல்லக்கூடிய இடத்தில் வந்து அமரப்போகிறார். இது உங்களுக்கு ஒரு சகாய ஸ்தானம். இதனால் உங்களுக்கு எல்லா வழிகளிலும் வெற்றி கிடைக்கும். பொதுவாக 3 என்ற எண்ணை பொறுத்தவரை குரு பகவானுக்குரியது. 3ஆம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி, முன்னேற்றம் இதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம். குரு பகவானை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 9, 12 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது என்ன நடக்கும்? உங்களுடைய சகோதர ஸ்தானம் பலப்படும். புது வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் யாருக்காவது ஏற்படும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் நன்கு பேணி பார்த்து கொள்ள வேண்டும். குரு பகவானுடைய பார்வையை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மேஷராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த 3 இடங்களில் குருவின் பார்வை பதிகிறது. குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் சப்தமஸ்தானம் பலம் பெறப்போகிறது. திருமணம் நடக்கப் போகிறது. தடங்களாக இருந்த திருமணங்கள் எல்லாம் உடனடியாக நடக்கப் போகிறது. குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் தந்தை வழி உறவில் உங்களுக்கு ஒரு நெருக்கம் ஆரம்பிக்கப் போகிறது. கண்டிப்பாக திருமணம் நடந்துவிடும். உங்களுடைய தொழில் மேன்மை பெறும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். நல்ல நல்ல வாய்ப்புகள் அலைமோதும் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் குருவின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிகிறது. பொருளாதார நிலை என்பது மிகப்பெரிய லெவலுக்கு செல்ல போகிறது. காரணம், லாபஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிகிறது. எந்த செயலை செய்தாலும் பொருளாதாரம் என்பது உங்களை தானாக தேடி வரும்.